எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பிறை குழுவும் சில விடயங்களை நியாயமாக புரிந்து கொள்ளணும். இலங்கையில் நீண்ட காலமாக இந்த பிறை தொடர்பான அபிப்பிராயங்களை சேர்த்து முஸ்லிம் சமூகத்தை வழி நடத்தி வராங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுக்கு அருள் செய்யணும். அதே நேரத்தில் அவர்கள்ட்ட சில தவறுகள் நீண்ட காலமா நடந்துட்டு வருது. ஒன்று, வடகிழக்கில் தான் பெரும்பாலும் பிறைகள் அவ்வப்போது தென்படுறது. இந்த தகவல்கள் தொடர்ந்தேர்ச்சியாக மறுக்கப்படுது. இங்குள்ள மக்கள்கிட்ட ஒரு வித்தியாசமான மனோநிலை வளருது. இந்த மனோநிலை களையப்படுவதற்கு அமானிதமான வெளிப்படை தன்மைகள் நிறைந்த பொறிமுனை ஒன்றை அந்த பிறைக்குழு அவசரமாக செய்யணும். அது அவசியமானது. அதே போன்று பிறைக்குழு மக்களுக்கு ஒரு செய்தியை கிடைத்தவுடன், இப்ப உதாரணமா கற்படி பிற வருது, அந்த தகவல் என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியாது. அது தொடர்பாக தெளிவூட்டணும். இங்குள்ள அம்பாறை மாவட்டம் என்றா முஸ்லிம் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஜமியத்துல் உலமா உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, இன்னொரு பலரும் இருக்கிறாங்க. மக்களுக்கு நேரடியாக இப்படித்தான் நடந்தது என்கிற விளக்கங்கள் அவசரமாக கொடுக்கப்படணும். அதே போன்று இன்னும் ஒரு அம்சம், டைம் குறித்து மக்களுக்கு தெளிவூட்டணும். பிறைக்குழு அதை செய்யணும். பிறைக்குழுவோட சம்பந்தப்பட்டாக்கள் இதை செய்யணும். ஒரு டைம் நீங்க பிறைய பாக்குறீங்களா, உடனடியாக டைமை பாருங்க. இப்ப பாருங்க, பிறை எப்போ பார்த்திருக்கலாம், டைம் சரியா சொல்லப்படுது. எனவே அந்த விழிப்புணர்வை பிறை பார்க்கின்ற மக்களுக்கு அவசியம் அவங்க கொடுக்கணும். அவங்க வைக்கிற பொறுப்பு. நீண்ட காலமாக இதை ஒரு சுருக்கி செய்யறாங்க. இதை பரவலாக்கப்படணும். அதே போன்று இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், மக்கள் ஒருத்தர் பிறையை கண்டாத அறிவிப்பு செய்யறதுக்கான சிஸ்டம் என்ன, எப்படி போறது, யாரை தொடர்பு கொள்றது என்கிற தொடர்பா இலங்கையில் உள்ள எல்லா முஸ்லிம் மக்களுக்கும் அந்த அறிவு கொடுக்கப்படணும். அப்ப அது தீவிரமாக அவசரமாக அந்த தகவல்களை எடுத்துக்கொள்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இறுதியான ஒரு அம்சம் என்னென்றால், பிறைக்குழு பிறை தொடர்பான அபிப்பிராயத்தை அறிவிக்கிற நேரம் கொஞ்சம் தாமதமாகணும். 7:30 அவசரப்பட்டு சொல்ல தேவையில்லை. ஒரு 9 மணி வரை பிற்படுத்தலாம். அசாதாரண சூழ்நிலைகளில் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு அறிவிப்பு அவசரமா கொடுத்துட்டோம்டா பெக்காகிறது கஷ்டமா இருக்கும், மக்களை வழி நடத்துறதும் மிச்சம் கஷ்டமா இருக்கும். எனவே பிறைக்குழுவும் அதனுடைய பிழைகளை தவறுகளை சீர் செய்ய முயற்சிக்கிற அதே நேரம் இலங்கை வாழ் முஸ்லீம்கள் நாங்க எந்த கருத்தில் இருந்தாலும் இது ஒரு குழு தீர்மானம், தனி மனிதர்கள் முடிவெடுக்கிற ஒரு அம்சம் அல்ல. இது ஒரு கூட்டு வணக்கம். அதனோடு இணைந்து பயணிப்பதே எங்களுடைய ஈமானுக்கும் சுன்னாவுக்கும் நெருக்கமான முடிவாக அமையும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.